வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சும்மா ஒரு வீடியோ போடலாமா, வேறு இல்லை. அதாவது எங்கள் காலத்தில் தைரியமாக நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் 70 கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. எங்கள் காலத்தில் வந்த மாதிரி படங்கள் இப்போ வரதில்லை. எம்ஜிஆர் சிவாஜி படம் அதை அடிக்கிறதுக்கு அவங்க பீரியடுக்கு முன்னே இல்லை, பெண்ணே இல்லை. ஏன்னா ஒரு எம்ஜிஆர் படம் வரும்போது கண்டிப்பாக சிவாஜி படம் வரும். தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், இல்லை நடுவில் எப்போ வந்தாலும் அது ஒரு போட்டியாகவே இருக்கும். அது மாதிரி வந்த படங்களில் படம் மட்டும் கிடையாதுங்க, பேர்லேயும் ஒரு எதிர்மறையாக இருந்தது. அது உதாரணம் சொல்கிறீங்களா? எம்ஜிஆரில் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் இந்த படத்துக்காகலாம். எம்ஜிஆர் நடித்த படத்தில் அரச கட்டளைன்னு வைப்பாங்க. அது சிவாஜி நடித்தல ஆண்டவன் கட்டளைன்னு வரும். எம்ஜிஆர் ஒளி விளக்குன்னு வச்சா இவர் பச்சை விளக்குன்னு வைப்பார். அவர் காவல்காரன் வச்சா சிவாஜி காவல் தெய்வம்னு வைப்பார். அவர் எங்கள் தங்கன்னு வச்சா இவர் எங்கள் தங்க ராஜான்னு வைப்பார். அவர் மன்னாதி மன்னன் அப்படின்னு வச்சா இவர் மன்னவன் வந்தானடின்னு வைப்பார். அவர் பாசம்னு வச்சா இவர் பந்த பாசம்னு வைப்பார். அவர் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு வச்சான்னா இவர் மிருதங்க சக்கரவர்த்தின்னு வைப்பார். அவர் பணம் படைத்தவன் அப்படின்னு வச்சா இவர் பணம்னு வைப்பார். அவர் அன்பேவான் வச்சா இவர் அன்பே ஆர்வீரன்னு வைப்பார். அவர் தெய்வ தாயின்னு வச்சா நீ தெய்வ தாயின்னு வச்சா நான் தெய்வ மகன் வைக்கிறேன்பார். அவர் திருடாதேன்னு சொன்னால் அது எப்படி நீ திருடாதேன்னு சொல்லு அப்படின்ட்டு சிவாஜி திருடன்னு வைப்பார். அவர் புதிய பூமின்னு வச்சா ஓ நீ மேலே காமிச்சிட்டா நான் புதிய வானம்னு நான் அதுக்கு மேலே காமிக்கிறேன், நீ பூமியை காமிச்சா நான் வானத்தை காமிக்கிறேன்னாரு. அவர் மருத நாட்டு இளவரசின்னு வச்சா இவர் மருத நாட்டு வீரன் வைப்பார். அவர் என் அண்ணன் வச்சா ஓ நீ என்னோட பெரியவனாக இருக்க அண்ணனை வை, அப்போ நான் என் தம்பின்னு வச்சுக்கிறேன்வார். அவர் தாய்க்கு பெண் தாரம்னு வச்சா இவர் தாய்க்கு ஒரு தாலாட்டுன்னு வைப்பார். அவர் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன்னு வச்சா இவர் ராஜராஜ சோழன்னு வைப்பார். அவர் குடியிருந்த கோயில்னு வச்சா நீ தாண்டா என் கோயில்ன்ற மாதிரி அண்ணன் ஒரு கோயில் சிவாஜி வைப்பார். அவர் சபாஸ் மாப்பிள்ளைன்னு வச்சா இவர் சபாஸ் மீனான்னு வைப்பார். அவர் என் தங்கைன்னு வச்சா இவர் தங்கைன்னு வைப்பார். அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தில் ரிச்சாக்காரன் ஒன்று வச்சார். அதில் சைக்கிள் ரிச்சா அவர் ஓட்டினார். நீ சைக்கிள் ரிச்சா போட்டு டெரிகாரன் பேண்ட்லாம் போட்டுன்னு முக்கா பேண்ட்டு போட்டுன்னு கேப் போட்டுன்னு சைக்கிள் ரிச்சா ஓட்டியா, நான் சாதா கை வண்டி வச்சு பாபுன்னு ஒரு படம் எடுத்தார். இவர் கை ரிச்சா அவர் சைக்கிள் ரிச்சா. எவ்வளோ ஒத்துமா பார்த்தீங்கன்னா? அதை மாதிரி சினி ஃபீல்டில் இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் இதை மாதிரி போட்டி எந்த நடிகருக்கும் வந்ததே கிடையாது. இது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நல்லா இருந்தால் நீங்கள் ஒரு சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.